Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் லூப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ், ஒயில் லூப், டு ஒயில் லூப், ஃபார் லூப், மோனோ, அதோட சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து சின்னதாக ஒரு கொஸ்டின் கூட பண்ணி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் போன இதில் கொடுத்த ஒரு ட்ரிவியா கொஸ்டின் என்னன்னா, இந்த சம் ஆஃப் n நம்பர்ஸ், அதாவது 1லேருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இருக்கிற ப்ரோக்ராம் வந்து இங்கே ஒயில் லூப்பில் எழுதியிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒயில் லூப்பில் இருந்து இதை ஃபார் லூப்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட டாஸ்க். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயில் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை நான் இரேஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் டிக்ளரேஷனும் இரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன்லாம் ஃபார் லூப்பில் உள்ளேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ லெட் I is equal to 1, I less than or equal to n, ஓகே, I plus plus, இதான சின்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன், அப்டேஷன், வேலிடேஷன் மூணுமே அங்கேயே பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, இது நீங்கள் அப்படியே ஒயில் லூப்பில் கொடுத்தது தான். அண்ட் இதை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வருது 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ட்ரிவியா கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இப்போ வந்து லூப்ஸில் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 2 விஷயம் இருக்குது. இது ஆக்சுவலாக லூப்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் லூப்ஸ் கேட்டகரியில் வராது. அது என்ன அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃப்ளோவாக எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா, டாப்ல ஸ்டார்ட்டாக அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகிட்டு வருது இல்லையா. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜம்ப் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் பேசிக்காக 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. என்னலாம் அப்படின்னா, ஒன்று வந்து கண்டினியூ, இன்னொன்று வந்து பிரேக். ஓகே, பிரேக், கண்டினியூ, இந்த 2 கீவேர்டும் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். இது 2 கீவேர்ட் தான். ஆனால் இது போட்டு பக்கத்தில் நம்ம செமிகோலன் தான் வைக்க போகிறோம். ஸோ அது ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக அதுவே மாறிடும். ஸோ இப்போ பிரேக் அப்படின்னா என்ன, கண்டினியூ என்ன அப்படின்னா என்ன. இப்போ நம்மளுக்கு லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. அட் ஒன் பாயிண்ட் அந்த லூப்பை விட்டு வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார் லூப் அப்படின்னா இது வந்து 1லேருந்து n வரைக்கும் ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஆனால் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இது இடையிலேயே நான் நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் சம் ரீசன் நான் இடையிலே இதில் நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே ஒரு கண்டிஷனை நான் சும்மா போட்டுக்கலாம். இஃப் ஐ ஈக்குவல் டு லெட்டஸ் சே ஒரு 2ன்னு வைக்கிறேன். ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து பிரேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சருக்கு வேல்யூ வருது. அதாவது என்ன நடக்குதுன்னா, மொதல் இட்ரேஷன் ரன் ஆகுது, 1ங்கிற வேல்யூ ஆன்சரோட ஆட் ஆயிருது. 2வது இட்ரேஷன் ரன் ஆகுறப்ப இந்த இஃப்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஐ இஸ் ஈக்குவல் டு 2 2வது இட்ரேஷன் ஐயோட வேல்யூ 2 இருக்கும். ஸோ பிரேக் ஆகுது. அப்போ டைரெக்டாக அது ஃபார் லூப்ல இருந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்து இந்த ஆன்சர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது, தவிர 2, 3, 4 அப்படிங்கிற இந்த 3 நம்பரையும் வந்து ஆன்சரோட அது ஆட் பண்ணல. ஓகே, ஸோ ஒரு இட்ரேஷன் பாதியிலே பிரேக் பண்ணி வெளியே வரணும். இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று கண்டினியூ அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்கிப் அப்படின்னு கூட நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் இட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணி அடுத்த இட்ரேஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த லூப் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் ஈக்குவல் டு 2, ஐ இஸ் ஈக்குவல் டு 3, ஐ இஸ் ஈக்குவல் டு 4 4 தடவை ரன் ஆக போகுது. இதில் வந்து செகண்ட் இட்ரேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கிறப்ப மட்டும் எனக்கு ஆட் பண்ண வேண்டாம்னு வச்சுக்கோங்க. அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணலாம், இந்த பிரேக்குக்கு பதிலாக நான் கண்டினியூன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 2 மட்டும் ஆட் பண்ணாது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 8ன்னு வரணும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஒன்று பிரேக், ஒன்று கண்டினியூ, ஒன்று. ஸோ 2 இருக்குது. ஓகே, இப்போ இந்த கண்டினியூவை ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் வந்து என்க்கு ஒரு வேல்யூ வைக்கிறேன். நான் இந்த இடத்துல எண்ணுக்கு வந்து ஒரு 10 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லா ஈவன் நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா ஈவன் நம்பரை மட்டும் ஆட் பண்ணணுங்கிறது என்னோட கண்டிஷன். ஈவன் நம்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம், மாடுலோ 2 வந்து 0 அப்படிங்கிற ரிமைண்டர் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஐ மாடுலோ 2, ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிள் எங்கே இருக்குது, ஐ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர்னு அர்த்தம். அண்ட் அந்த ஈவன் நம்பராக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலி ஈவன் நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்போ ஈவன் நம்பராக இருக்கிற இடத்துல மட்டும் இந்த ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஈவனாக இருந்தால் மட்டும் அது ஆன்சரில் ஆட் ஆக போகுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல கண்டினியூ ஆகும். ஓகே, ஆக்சுவலி இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏன்னா யூஸ்வலாக நான் கொஸ்டின் சொல்கிறப்ப மாற்றி சொல்லியிருந்துருக்கணும்.
ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் ஒன்று தான். கடைசி லைன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த இஃப் கண்டிஷன் இருந்தால் மட்டும் ஆட் ஆக போகுது, இல்லைன்னா ஆட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ வேணும்னா நம்ம மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு கண்டினியூ இங்கே வந்து ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகுது, ஈவன் நம்பர் வந்தால் மட்டும் அந்த இட்ரேஷன் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஆட் நம்பர் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம இந்த ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறதுல வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு நிறைய வந்து யூஸ் கேஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியுது ஐ மாடுலோ 2 ஈவன் நம்பர் தான் வேணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்னு தெரியாது. ஸோ சப்போஸ் வேறு ஏதோ ஒரு வேல்யூ அது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்படி ஸ்கிப் பண்ணணும்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த கண்டினியூவோ பிரேக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் லூப்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். வைல் டு வைல் அதுலேயுமே கூட நீங்கள் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்புக்கு மட்டும் கிடையாது, எனி இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருந்தாலும் பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட், லூப்ஸை தாண்டி ஒரு அடுத்த கான்செப்ட் போக போகிறோம். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்விட்ச். கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? இஃப் பார்த்துருந்தோம் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு கூட பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பண்ணுறதுல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேஸில் மட்டும் இந்த ஸ்விட்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு வேரியபிள் இந்த வேல்யூவாக இருந்தால் இது பண்ணு, இந்த வேல்யூவாக இருந்தால் இது பண்ணு, இந்த வேல்யூவாக இருந்தால் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக நம்ம ஒரு கண்டிஷனாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணோம். மேலே இருக்க கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சா, இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணு, இது ஃபெயில் ஆயிடுச்சா, அடுத்தால இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் ஒரே இதில் ஈஸியான சின்டாக்ஸாக வந்து இந்த ஸ்விட்ச் இருக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், n இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த என்னங்கிற வேல்யூ என்னவா இருக்குதோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகே, எப்படி வைக்கலாம் அப்படின்னா, அதாவது நான் என்ன கொஸ்டின் திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன். n வந்து 1ஆ இருந்துச்சா ONEன்னு பிரிண்ட் பண்ணணும், 2ஆ இருந்துச்சுன்னா TWO அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும், 3ஆ இருந்துச்சுன்னா THREE அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணுறதா நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல console.logல ONE அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இங்கே செகண்ட் வந்து திரும்ப ஒரு else if அப்படின்னு போட்டு n ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இந்த மாதிரி இஃப் எல்ஸ் இஃப் வச்சே நீங்கள் அடுக்கடுக்காக எழுதி பண்ணலாம். ஆனால் இதை விட சிம்பிளாக இதை பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்விட்சு. ஸ்விட்சுன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்ஸில் n அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இஃப் கொடுக்குற மாதிரி தான் கண்டிஷன், இஃப்க்கு பதிலாக ஸ்விட்ச்னு போட போகிறீங்க. அண்ட் இந்த இடத்துல n அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே உள்ள என்ன எழுத போகிறோம், கேஸ் அப்படின்னு எழுதுகிறோம், கேஸ் 1. ஓகே, எழுதிட்டு கோலன் வைக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நான் 1ன்னு எதுக்கு போடுறேன்னா அதோட வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா, இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம் இல்லையா, செக் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து என்னங்கிற வேரியபிள் வேறு வேல்யூ இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ ஸ்விட்சில் n அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த கேஸில் வந்து என்னோட வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் console.logல இங்கே ONE அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து கேஸ் 2 அப்படின்னு போட்டு இங்கே வந்து console.logல TWO அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேஸ் 3 கேஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இஃப் எல்ஸ் இஃப்ல போட்டு எழுதுறத விட இதில் சின்டாக்ஸ் வந்து அந்த நம்ம எழுதுகிற கோடு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே செய்யப்பட்டது. ஒரே வேரியபிள் வேறு வேல்யூஸ் இருந்தால் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, இப்போ 1லேருந்து 10க்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது 1ம் இல்லை 2ம் இல்லை 3ம் இல்லை, ஸோ 10 வரைக்கும் இருக்கிற நான் என்னெல்லாம் கேஸ் எழுதுறோம் அது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கடைசியில் கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 மாதிரி கடைசியில் நான் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இதில் console.logல நான் என்ன கொடுக்குறேன், நம்பர் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நான் இங்கே கேஸ் வந்து 3 தான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 3ஏ வச்சுப்போம், நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே
என்னையும் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. நம்ம ஒண்ணும் இல்ல. 10 போட்டோம்னா 10க்கு எழுதணும். 1, 2, 3, 4ன்னு வேர்ட்ஸ்ல எழுதணும் அவ்வளோதான். ஸோ இதுதான். இப்ப நான் அத ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, இங்க 2வும் பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து 3யும் பிரிண்ட் ஆகுது. ஓகே. அண்ட் நம்பர் கிரேட்டர் தேன் 3 அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆகுது. இந்த மாரி நம்மளுக்கு ஆகக்கூடாது. இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து இங்க சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தால உடனே நம்ம பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறணும். ஓகே. ஸோ இப்ப இங்க 1 இருக்குன்னா, இந்த 1க்கு அடுத்தால நம்ம உடனே பிரேக் அப்படின்னு குடுக்கணும். 3க்கு அடுத்தால பிரேக் அப்படின்னு குடுக்கணும். இதே வீடியோல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் இல்லையா? அதே பிரேக் தான். ஸோ இந்த 2 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஸ்விட்ச் கேஸ விட்டே வெளிய வந்துரும். ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு போட்டு இந்த கர்லி பிரேஸ்ல போட்டிருக்கோம் இல்லையா? அத விட்டு டோட்டலா வெளிய வந்துரும். இப்ப நான் திரும்ப இத ரன் பண்றேன். இப்ப பாருங்க. 2 அப்படின்னு தான் வருது. ஓகே. வேற எந்த இதுவும் வரல. ஸோ ஒரு ஸ்விட்ச் கேஸ்லயும் இந்த மாரி அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தால உடனே வந்து பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அப்பதான் வந்து மத்த கண்டிஷன்ஸ் அது வந்து செக் பண்ணாது. n is equal to 3 மத்த மாரி அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் வந்து அது அப்பதான் செக் பண்ணாது. ஓகே. ஸோ இந்த மாரி பிரேக் யூஸ் பண்றது இஸ் குட். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்ச் அண்ட் இதுல வந்து இந்த மாரி இப்ப என்ன சொல்றது? இங்க 1ங்கிறத நான் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்க வேல்யூ வந்து நான் வந்து 1ன்னு குடுத்துருக்கேன். ஆனா 1ஆ இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் குடுக்கல. அப்ப என்ன ஆகும்? 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேரு ஃபால் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இதுல எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கும் குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து இருக்கிற அந்த கேஸ் 1க்கு எதுவுமே குடுக்கலனால கேஸ் 2ல இருக்கிறது தானா எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. இதுக்கு பேரு ஃபால் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம ரியல் லைஃப்ல நெறைய ப்ரோகிராம்ஸ் பண்றப்ப மெஜாரிட்டி ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனா சின்டாக்டிக்கலா இத நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால சொல்ட்டேன். அண்ட் இதுக்கு ஒரு டிப்பிக்கலா காலேஜ் மத்த இடத்துல எல்லாத்துலயும் குடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கால்குலேட்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குற இன்புட் வந்து பிளஸ்ஸா, மைனஸா, சப்ட்ராக்ஷனா, அடிஷனா அப்படிங்கிறத வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கூட இது பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க n is equal to 1ன்னு சொல்லிட்டு இத ஒரு நம்பரா குடுத்துட்டோம். ஸோ நம்ம குடுக்குற கேஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்பரா இருக்கணும். நான் அதுக்கு பதிலா இந்த மாரி ஸ்ட்ரிங்கா குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே வேல்யூ தான். ஆனா இங்க நான் ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கேன். இப்ப நான் ரன் பண்ணா பாருங்க, டைரக்ட்டா டிஃபால்ட் வேல்யூக்கு போயிட்டு நம்பர் கிரேட்டர் தேன் 3ன்னு வருது. இந்த 1, 2, 3 வேற எதுக்குமே வந்து அது வந்து சரிப்பட்டு வரல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான இவாலுவேஷன் யூஸ் பண்ணுது. நான் கம்பேரிசன் பண்றப்ப அந்த செக்கிங்க்கு சொல்லுவோம் இல்லையா? டபுள் ஈக்குவல் டூ குடுப்போம். அதுல வந்து டபுள் ஈக்குவல் டூங்கிறது வேல்யூ சேமா இருந்தா போதும் டைப் காஸ்டிங் பண்ணிக்கும். ட்ரிபிள் ஈக்குவல் டூ தான் சேம் டைப்பாங்கிறதையும் செக் பண்ணும் இல்லையா? அதே மாரி ஸ்விட்ச்சும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆளு தான். அதனால சேம் டேட்டா டைப்ல இருந்தா மட்டுமே ரன் ஆகும். வேற டேட்டா டைப் குடுத்தீங்கன்னா, அது ரன் ஆகாம டைரக்ட்டா டிஃபால்ட்க்கு தான் போகும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்விட்ச் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அகைன் இத பத்தி ரொம்ப டீப்பா லைக் உங்களுக்கு பேசிக்கா அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும். இது நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க நெறைய இடத்துல யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்விட்ச வச்சு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கால்குலேட்டர் சப்போஸ் கால்குலேட்டர் நீங்க பண்றதா இருந்தீங்க அப்டின்னா, அந்த மேல இருக்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கும், அதுக்கு ஒரு கேஸும் என்ன இருக்கும் அப்டிங்கிறத யோசிச்சு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.